இந்த ஐபிஎல்லோட காஸ்ட்லியஸ்ட் பிளேயரான ரிஷப் பண்ட் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. ஒவ்வொரு மேட்ச்லேயுமே பேட்டிங் ஆடவே கஷ்டப்படுற ரிஷப் பண்ட் சில டைம் டக் அவுட் ஆகிட்டும் போயிட்டுருக்காரு. சில டைம் அவர் எப்பெல்லாம் கடைசி வரைக்கும் நிற்கிறாரோ அப்போல்லாம் அவரால் தேவைங்கிறப்ப 6-4 அடிக்க முடியல. அந்த மாதிரி இன்றைக்கி டெல்லி கூட ஆடிட்டுருக்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு ஸ்டேஜில் மலமலன்னு விக்கெட்டை விட்டாலும் அன்கேப்டு பிளேயர்ஸான அப்துல் சமாத், ஆயுஷ் பதோனி எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு இவர் கடைசி வரைக்கும் பேட்டிங் வராமல் கடைசி 2 பாலுக்கு தோனி மாதிரி பேட்டிங் வந்தார். அந்த 2 பால்லையுமே பாலை மீட் பண்ண முடியாமல் கடைசி பாலில் அவுட் ஆகிட்டு போயிட்டார் ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் டெல்லி கூட ஆடின 2 மேட்ச்லேயுமே டக் அவுட் ஆகி ரொம்ப மோசமான ஃபார்மில் இருக்கார். தோனி தான் பவுலரை மேலே விட்டுட்டு கீழே ஆடுறாரு அப்படின்னு பார்த்தா இவரும் இப்படி ஆடுறதுனால ஐபிஎல்லில் இவரை 27 கோடிக்கு எடுத்தது ஒர்த்தா அப்படிங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்துட்டு தான் இருக்குது.